ஹாய் குட்டீஸ், கதை கேட்கலாமா? ஒரு அழகான குட்டி பையன். அந்த குட்டி பையன் பேர் பப்ளு. அவன் எப்போ பார்த்தாலும் சுட்டி தானே பண்ணிகிட்டே இருப்பான். அவனுக்கு விளையாண்டுட்டே இருக்கணும், எப்போவுமே ஜாலியாக இருக்கணும். ஆனால் அந்த குட்டி பையனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அவன் எந்த ஒரு விஷயத்தையுமே சொன்ன டைமுக்கு பண்ணவே மாட்டான். எப்படின்னா, காலையில் ஸ்கூலுக்கு லேட்டாக கிளம்புவான், வேகமாக கிளம்ப மாட்டான், எப்போவுமே லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவான், எப்போவுமே லேட்டாக தான் ஹோம்ஒர்க் பண்ணுவான், தூங்குறது கூட எப்போவுமே லேட்டாக தான் தூங்குவான். இதை பார்த்தா அம்மாவுக்கு ரொம்ப சோகமாக இருந்துச்சு. ஏன் நம்ம பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சுட்டி பையன் பப்ளு இருக்கால, அவன் ஒரு நாள் நைட்டு தூங்கலான்னு ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனால் அவனுக்கு தூக்கமே வரல. ஏன்னா அவன் தான் லேட்டாக தூங்கி தூங்கி பழகிட்டானே. அப்போது அவன் ரூமில் இருக்க ஒரு கிளாக்கு, அந்த கிளாக் பேர் டிக் டிக். அந்த கிளாக் வேகமாக டிக் 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 அப்படின்னு சுற்றிட்டே இருக்குது. பப்ளுக்கு ஒரே ஆச்சரியம், என்னது இது, நம்ம கிளாக் ஏன் இவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அந்த கிளாக் வந்து பேசுது. ஹாய் பப்ளு, நான் தான் டிக் டிக் அப்படின்னு பேசுது. பப்ளுக்கு ஒரே குழப்பம், என்னடா நம்ம கிளாக்கு கூட பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்போது அந்த கிளாக் வந்து சொல்லுது, ஆமாம், நான் சுட்டித்தனம் பண்ணுற குழந்தைங்க கிட்டலாம் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே பப்ளுக்கு ஒரே குஷி, அடடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு தான் புது புது விஷயங்கள்லாம் பிடிக்கும்ல. அப்போது அந்த கிளாக் வந்து கேட்குது, நம்ம உன்னோட எதிர்காலத்தை பார்க்க போகலாமா பப்ளு அப்படின்னு சொன்னோன்னே இவனும் ஜாலியாக கிளம்பிட்டான், போகலாமே அப்படின்னு. டிக் டிக் கிளாக் வந்து வேகமாக சுற்றுது. வேகமாக சுற்றி அவனோட எதிர்காலத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அங்கே போய் பார்த்தா பப்ளுவோட கிளாஸ் ரூம். அங்கே ஸ்கூலெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு, எக்ஸாம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் கிளாஸ் ரூமுக்கு பப்ளு வரவே இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போது அவங்க டீச்சர் வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கும் பப்ளு எப்போதும் போல் லேட்டாக, அவன் எக்ஸாமே எழுதலை, எப்படி தான் அவன் ஃபஸ்ட் மார்க் வாங்க போகிறானோ அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் வந்து பப்ளுவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பப்ளுக்கு அப்போ தான் தோணுது, ஐயோ நம்ம டெய்லி எப்போதுமே ஸ்கூலுக்கு லேட்டாக தானே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா மறுபடியும் அந்த டிக் டிக் கிளாக் வந்து வேகமாக சுற்றி பப்ளுவை வந்து தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகுது. வீட்டில் போய் பார்த்தா கிச்சன் ரூமில் பப்ளு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். ஐயோ அம்மா, எனக்கு பயங்கரமாக வயிறு வலிக்குதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, பப்ளு நீ டெய்லி லேட்டாக சாப்பிட்டு உனக்கு வயிறு வலியே வந்துடுச்சு பப்ளு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் யோசிக்கிறான் பப்ளு, ஐயோ நம்ம தினமும் லேட்டாக சாப்பிட்டு நம்ம சாப்பிட்ற சாதம் நமக்கு ஜீரணமே ஆகாமல் வயிறு வலியே வந்துடுச்சா, இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த டிக் டிக் கிளாக் மறுபடியும் வேகமாக சுற்றிட்டு அவனை வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகுது. அங்கே போய் பார்த்தா பப்ளு வேகமாக எழுதுகிறான், எல்லாத்தையும் தப்பாக எழுதிட்டு வேகமாக க்ளோஸ் பண்ணி வச்சிடறான். மறுநாள் ஸ்கூலில் போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா டீச்சர் வந்து ரொம்ப திட்டுறாங்க பப்ளு, என்ன பப்ளு ஹேண்ட் ரைட்டிங் இது, இவ்வளோ மோசமாக எழுதியிருக்க, எல்லாமே தப்பாக எழுதியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப திட்டவும் இவனுக்கு ரொம்ப சோகம் ஆகிடுச்சு. ஐயோ நம்ம எல்லாத்துலேயுமே லேட்டு நமக்கே தெரியாமல் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோம் அப்படின்னு அந்த பப்ளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த பப்ளு அந்த டிக் டிக் கிளாக் பார்த்து, எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டிக் டிக் கிளாக், நீ இதெல்லாம் எனக்கு புரிய வைக்கலன்னா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, இனிமேல் நான் சமத்தாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த மாயாஜாலமான டிக் டிக் கிளாக் வந்து பப்ளு கிட்ட பாய் அப்படி சொல்லிட்டு அது மறைஞ்சு போயிடுச்சு. அப்புறமா மறுநாள் காலையில் ஆகுது. பப்ளு வேகமாக எழுந்திரிச்சு அம்மா கிட்ட, அம்மா நான் குட் மார்னிங், நான் வேகமாக எழுந்திரிச்சிட்டேன் அம்மான்னு சொன்னோன்னே அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு, என்ன நம்ம பப்ளு ஆயுது அப்படின்னு. அப்போ தான் பப்ளு சொல்கிறான், அம்மா நான் இனிமேல் சமத்தாக வேகமாக எழுந்திரிச்சிருவேன், ஸ்கூலுக்கு கூட பாருங்கள் நான் வேகமாக கிளம்பிட்டேன்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. அவன் சமத்தாக வேகமாக சாப்பிட்டு, நான் பிரேக்ஃபாஸ்ட் கூட வேகமாக சாப்பிட்டேன் அம்மா, பாய் அம்மா அப்படி சொல்லிட்டு பப்ளு ஸ்கூல் கிளம்பி போகிறான். அம்மாவும் ஹாப்பி, பப்ளுவும் ஹாப்பி. நம்மளும் பப்ளு மாதிரி நம்மளோட வேலையெல்லாம் வேகமாக பண்ணிவிட்டு நம்மளும் வீட்டில் நல்ல பேர் வாங்கலாமா? இதுலேருந்து என்ன தெரியுது, நமக்கு கொடுத்த வேலையை நம்ம அந்தந்த நேரத்தில் பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்மளும் பப்ளு மாதிரி இருக்கலாமா? அவ்வளவுதான். ஓகே குட்டீஸ், டாட்டா. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியில் நாளைக்கு பார்க்கலாம்.